शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। அசத் ஆகிவிடுகிறான். அசத் சமயம். அவன் அசத் ஒரு அசத்து எப்படி எந்த காரியத்துக்கும் உபயோகம் இல்லாம போயிடுதோ அப்படி அவனும் உபயோகம் இல்லாம போயிடும். யதா அசன் அபுருஷார்த்த சம்பந்தி ஏகம் சம்பவதி அபுருஷார்த்த சம்பந்தி. ஒரு இல்லாத பதார்த்தத்துக்கு ஏதாவது சௌக்கியம் வர முடியுமோ? இருக்கிறவனுக்கு தானே சௌக்கியம் வர முடியும். இல்லாதவன் எப்படி ஒரு சௌக்கியத்தை அடைய முடியாதோ அப்படியே பிரம்மத்தை அசன்ன நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு எந்த புருஷார்த்தமும் இல்லாமல் போகும். யஹா அசது அவித்யமான பிரம்மா இது வேத விஜானாதி ஹே எதி. பிரம்மஸ்வரூபத்தை இல்லைன்னு நினைக்கின்றான்னா அவன் தன்னையே இல்லைன்னு நினைச்சுக்கிறதாக ஆகும். தானே இல்லைன்னு சொன்னா அவனுக்கு என்ன ஒரு புருஷார்த்தம் வரப்போறது? ஒரு புருஷார்த்தம் தன் விபரீன இதுக்கு மாறுதலாக சர்வ விகல்பாஸ்தம் சர்வத்திற்கு பீஜம் சர்வ விசேஷ பிரத்யஸ்தமிதமபி அஸ்தி தத் பிரம்மா இது வேதகே. எந்த விசேஷமும் இல்லை, விசேஷங்கள்லாம் இல்லையே தவிர ஆனா அதுவே இல்லை, அது இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் புரிந்தானே. ஆனால் அப்ப நிச்சயமாக சந்தமேனம் கதோடி இவன் நிச்சயமாக எனக்கு சர்வ புருஷார்த்தம் உண்டு பரமபுருஷார்த்தம் உண்டு அப்படின்னு தெளிவாதான் பிரம்மித்தது. இத புத புனக ஆசங்கா நாஸ்திக்கு இது சொல்றது என்ன சொல்றது பண்றான். அதாவது பிரம்மத்தை இருக்குன்னு தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு எல்லா விதமான புருஷார்த்தமும் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க ஒரு புருஷார்த்தமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். பிரம்மம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கு காரணம் என்ன? நான் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டேன். ஆனா பிரம்மஸ்வரூபங்கிறது இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானே ஆனாலும் நீ சொல்றதுக்கு அப்படி நினைக்கிறதுக்கே ஒரு பிரசக்தி என்ன? இந்த மாதிரி ஒரு சந்தேகமே இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றார். புதப்புனராசங்காத்தம் நாஸ்திக்கு விவகார அபீதத்துவம் பிரம்மணா இது துருவமா. நாம எதை இருக்குன்னு சொல்லுவோம், நமக்கு எதெல்லாம் இருக்கிறதா தெரிகிறதோ அதெல்லாம் இருக்கு. பிரம்மங்கிறது விவகாரத்துக்கே விஷயமாக இருக்கு, அது இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால பிரம்மம்னு ஒண்ணு உண்டான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதனால பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியும். விவகார விஷயே வாச்சாரம்பண மாத்திரே அஸ்தித்வசாவிதா புத்தி விபரீதே விவகார அதீதே நாஸ்தித்வம் அபிப்பிரதிபத்தியதே. தனக்கு தெரிஞ்சதுதான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். தெரியாதத இல்லைன்னு சொல்றதும் தப்புதான். நமக்கு தெரியலன்னு அது இல்லைன்னு இருக்கு. ஏன் ஆசோத்துல ஒரு வஸ்து தெரிஞ்சு தெரியறத இருக்குன்னு வேணாம் சொல்ல வேண்டாங்கல்ல. ஆனா தெரியலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் லோக விவகாரத்தை தனக்கு தெரியுதுன்னா இல்லைன்னு அதான் அவங்க சொல்றாங்க. யதா கடாதிகே விவகார விஷயத்தையா உபபன்னா சன் தத் விபரீதா அசன் இது பிரதிபம். இவன் எதை வச்சு நம்ம சொல்றாங்கன்னா ஒரு கடங்கிறது இருக்கு, இருக்கு இருக்கும்போது இருக்கிறதா தெரியும். அதே ஒன்று அப்புறம் இருக்கிறதா தெரியல இல்லையா? அப்ப எது இருக்கிறதாக தெரியுறதோ அது இருக்குன்னு நாம சொல்லுவோம். எது இருக்கிறதாக தெரியலையோ அதை இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு எந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கிறதாக நமக்கு தெரியாததுனால அது இல்லைன்னு சொல்லணும். இது லௌகிக திருஷ்டி. ஏவம்
तत्सामान्यात्मिकापि स्यात् ब्रह्मणो नास्तित्व प्रत्याशंका तस्मादुच्यते अस्ति ब्रह्मेति चेत् वेद इति किं पुनश्च तदस्तीति विजानतः तदाह सन्तं विद्यमान ब्रह्मस्वरूपेण परमार्थतदात्मापन्नम् एनम् एवं विदं विदुः ब्रह्मविदः ततः तस्मात् अस्तित्ववेदनात् सः अन्येषां ब्रह्मवत् विज्ञेयो भवति इत्यर्थः. அதாவது பிரம்மஸ்வரூபத்தை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தானேயானால் அப்ப அவனுக்கு புருஷார்த்தம் எதுவுமே கிடைக்காது. ஆனா இருக்குன்னு தெரிஞ்சுட்டானேயானால் இருக்குன்னு எதை தெரிஞ்சுக்கிறது? நிர்விசேஷமான ஆத்மஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சுட்டாங்க. இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா செத்து தெரிகிறது. இருக்கே இருக்குன்னு சொல்றதுக்கே அவன் தெரிஞ்சுட்டுதான் செய்வான். அப்ப எதை தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆத்மஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சுட்டானேயானால் அவன் பிரம்மஞானி ஆயிடுறான். பிரம்மஜே பரமார்த்தத ஆத்மா பண்ணா பரமாத்தான் நாங்கள் பிரம்மஸ்வரூபமாகவே அவன் ஆயிடுறான். அதனால அவனுக்கு எல்லா சர்வாந்திகாமான் வளர்ச்சியிலே ஆரம்பித்தனர். அந்த மாதிரி சர்வஸ்வரூபமாக ஆயிட்டான். அதனால அவனும் பிரம்மம் மாதிரியே எல்லாருக்கும் அறியப்பட வேண்டிய பொருளாக ஆயிட்டான். அவன் பிரம்மமா ஆயிடுறாங்க. பிரம்மவத் விஜயனோக எப்படி சொன்னா பிரம்மவத்தன பிரம்மம் மாதிரி இல்லை, பிரம்மமாகவே ஆயிடுறான். அதனால அவனே பிரம்மம், அவனே எல்லாரும் இப்ப தெரிகின்றான். அथवा யோ நாஸ்தி பிரம்மேதி மன்யதே சஹ சர்வஸ்யைவ சன்மார்க்கஸ்ய வர்ணாசிரமாதி வியவஸ்தா லக்ஷணஸ்ய அஸ்ரத்ததானதயா நாஸ்தித்வம் பிரதிபத்யதே அப்ரம்ம பிரதிபத்யர்த்தத்வாத் தஸ்ய. அப்ரம்ம பிரதிபத்யா பிரம்ம பிரதிபத்யர்த்தத்வாத் இதானே பிரம்ம பிரதிபத்யர்த்தத்வாத். அதோ நாஸ்திகः சஹ அசன் அசாதுரு உச்சதே லோகே அப்ரம்மா. ஆனா பிரம்ம பிரதிபத்தியம் சொன்னா நல்லா இருக்கு. அதாவது வேற ஒரு வியாக்கியானம் பிரம்மதே பிராப்திக்கு தேன இருக்கு இல்லையா? அப்பனா அந்த எஸ்மார்க் எடுத்து அவர் வியாக்கியானத்தையும் இல்லை. அதாவது பிரம்மமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னானேயான பிரம்மத்தை அடையறதுக்காக எதை செய்யணுமோ அதை அவன் இருக்க ஸ்வர்கத்துக்கு சாதனமான யாகத்தை ஒருத்தன் அனுஷ்டானம் பண்றானே. ஆனா அவன் ஸ்வர்க்கம் இருக்குன்னு நம்பணும் இல்லையா? ஸ்வர்க்கம் இருக்குங்கிறதே ஒருத்தன் நம்பலன்னு சொன்னா அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஸ்வர்க்கத்தை அடையறதுக்காக ஒருத்தன் ஏதாவது யாராவது சாதன அனுஷ்டானம் பண்ண முடியாது. இப்ப பிரம்மஸ்வரூபம் இருக்குன்னு ஒருத்தன் நம்பலைன்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையறதுக்காக இவன் எதுவும் செய்ய மாட்டான். ஆனா இப்ப வேதத்துல சொல்லப்பட்ட சகல கர்மாக்களும் உபாசனங்களும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையறதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா வைதிகமான கர்மா சன்மார்க்கம் இருக்கு, இந்த வர்ணாசிரமாதிகள் இருக்கு, வர்ணாசிரமாதி வியவஸ்தை, அதுல அங்கங்க விதமான கர்மா, இது எதுவுமே அவனுக்கு வேண்டாததாக போகும். ஏன்னா இதெல்லாம் இவன பிரம்மஸ்வரூபத்தை அடையறதுக்கு சாதனமாக இருக்கிறதுனால பிரம்மஸ்வரூபமே ஒண்ணு இல்லைன்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்காக இவன் எதிரிலுமே நம்பிக்கை வைக்க மாட்டான். இந்த கர்மால அவன் நம்பிக்கை இருக்காது. அதனால அவன் நாஸ்திகன் ஆவான். நாஸ்திகன் அதனாலதான் அவனை அசம்னு சொல்லுவான். அசம் அசன்னா அசாது நாஸ்திகன் அப்படின்னு நிந்த பண்ணிருக்கான். தன் விபரீதா இதுக்கு நேர் மாறுபட்ட சுபாவம் உள்ளவன் யஹ அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சஹ தத் பிரம்ம பிரதிபத்தி ஹேதும் சன்மார்க்கம் வர்ணாசிரமாதி வியவஸ்தா லக்ஷணம் ஸ்ரத்தானதயா யதாவத் பிரதிபத்யதே யஸ்மாத் ததஹ தஸ்மாத் சந்தம் சாது மார்க்கஸ்தம் ஏனம் விதுஹு சாதுவஹ. அது ஒண்ணு சொன்னார். அதாவது பிரம்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு சொன்னா மாத்திரம் தெரிஞ்சு முதல்ல சொல்லும் போது பிரம்மஸ்வரூபம் இருக்குன்னு யார் சொல்லுவாங்கன்னா தெரிகின்றவன் சொல்லுவான், தெரிகின்றாச்சுன்னா அவனும் பிரம்மமாயிடுவான் அப்படின்னு சொன்னார் முதல் வியாக்கியானத்துல. இப்ப அப்படி இல்லை, நம்ம பிரம்மஸ்வரூபமும் ஒண்ணு உண்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆனா இருக்கு அப்படிங்கிற தீர்மானம் இருந்தால் அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஸ்ரத்தையோடு இந்த கர்மானுஷ்டானங்களை தான் பண்ணுவான். வெடி கர்மானுஷ்டானம், அதாவது பிரம்மத்தை அடையறதுக்குன்னு ஒரு வழிகள் இருக்கு, அந்த வழியில அவன் பிரவர்த்திப்பான். அப்படி பிரவர்த்திக்கிறவனை எல்லோருமே இவன் சஜ்ஜனா சாது நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல மார்க்கத்துல இருக்கிறவனாக அவன் ஆகலாம். பிரம்மரூபத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் நாஸ்திகம்னு சொல்றான். பிரம்மரூபம் இருக்குன்னு சொன்னா ஆஸ்திகம்னு. அப்படியானா பிரம்மஸ்வரூபமும் இருந்தாகணுமோ இல்லையோ அந்த பிரம்மஸ்வரூபம் தான் நாம் இந்த ஆனந்தம் எடுத்துட்டு பிரதிஷ்டா ஆசாரமா
அப்படியேவோ பிரம்மஸ்வரூபி தத்துவம் வார்த்தை இப்படி இருக்கிறதுனால பிரம்மஸ்வரூபம் இருக்குங்கிறத புரியும். அதாவது இந்த என்ன சொல்றாருன்னா, பிரம்மஸ்வரூபத்தை இல்லைன்னு ஒருத்தம் புரியுண்டாங்க, அப்ப அவனை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. பிரம்மஸ்வரூபம் இருக்குன்னு தெரிஞ்சுருந்தாங்க, அவனும் எல்லாரும். இந்த சத்து அசத்துங்கிறது ரெண்டு வியாக்கியானம் பண்ணுறார். அசன் சொன்னாங்க, அசன் மாதிரி இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைக்காது, எந்த புருஷார்த்தமும் கிடைக்காது. இருக்கிறவன் தானே புருஷார்த்தத்தை அனுபவிக்க முடியும், இல்லாதவன் எந்த புருஷார்த்தத்தை அனுபவிக்க முடியும். அதனால இவன் தானே அசன் ஆயிடுறான் அப்படின்னா இல்லாதவன் மாதிரி. அதனால எந்த புருஷார்த்தமும் அவனுக்கு சித்திக்காது. நீங்க பிரம்மஸ்வரூபத்தை இருக்குன்னு தெரிகின்றானால் அவன் சத்தாகிறான், அவன் சர்வவித புருஷார்த்தமும் மோட்சத்தையும் சொல்லுறான். பிரம்மஸ்வரூபம் இருக்குன்னு தெரிகின்றவனுக்கு என்ன பலம்? சந்தம் வித்தியமான பிரம்மஸ்வரூபேன பரமார்த்தசதாத்மா பன்னம் ஏனம் ஏவம் விதம் இது பிரம்மதா. அதாவது இவனே பரமார்த்தசத் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறான், இதுவேதான் பரமபுருஷார்த்தம். பரமார்த்தசத் ஆத்மஸ்வரூபமாக தன்னை தெரிகின்றால் அதுவே மோட்சம். அதனால இவனை சத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. பிரம்மவித்யை அஸ்மாத் அஸ்தித்வ வேதனா சக அந்நியசாம் பிரம்மனுக்கு பிரம்மவத் வித்யோபதீசா. இப்ப இவன் இருக்குன்னு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாங்கன்னா அப்ப இவனே பிரம்மஸ்வரூபம். அதனால இவனை எல்லாரும் தெரிவிக்க வேண்டியது, பிரம்மன் எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய விஷயமாறு இவனே எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய விஷயமாறு. அத்தவா இன்னொரு யஹா நாஸ்தி பிரம்மி மன்யதே சஹ சர்வஸ்யைவ சன்மார்க்கஸ்ய வர்ணாசிரமாதி வியவஸ்தாரக்ஷணஸ்ய அஸ்ரத்தானதயா நாஸ்தித்வம் பிரதிபத்யதே. பிரம்ம பிரதிபத்யர்த்தத்வாத் தஸ்ய அதோ நாஸ்திகः சஹ அஹம் அகாதுஹு இத்யதே தத்விபரீதः சம் யஹ அஸ்தி பிரம்மேதி வேத சஹ தத் பிரம்ம பிரதிபத்யேதம் சன்மார்க்கம் வர்ணாசிரமாதி வியவஸ்தாலக்ஷணம் தத்தானதயா யதாவத் பிரதிபத்யதே யஸ்மாத் ததः தஸ்மாத் சந்தம் சாதுமார்கஸ்மின் ஏனம் விதிஹி சாஸ்திரः தஸ்மாத் அஸ்தித்வேவ பிரம்ம பிரதிபத்யதே இது வாக்கியம். இரண்டாவது வேதத்தில் விதமான வர்ணாசிரம கிரமங்கள் எல்லாமே பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய வாஸ்தவமான செயல்களை பிரம்ம பிரதிபத்தி பிரம்மே ஒண்ணு இல்லைன்னு சொன்னார். அப்ப இந்த வர்ணாசிரமான விவசாயம் வேஸ்ட், இன்னும் பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பிரம்மம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. பிரம்மமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்கன்னா அப்ப அவனுக்கு இந்த வர்ணாசிரமான விவசாயில எந்த வித நம்பிக்கையும் இருக்காது. அதனால அவன் நாஸ்திகன, அவனை எல்லாரும் அகாது அகம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு விபரீதமாக பிரம்மம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வர்ணாசிரம விவசாயம் எல்லாம் வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த மார்க்கத்துல ஒருத்தன் இருக்காங்கன்னா அவனை பிரம்மவித்தது ஆகுது நல்லவன் சொல்றான். அதனால நல்ல மார்க்கத்துல இருக்கிறவன் ஆஸ்திகன் அவரை சொன்னதுனால இது பிரசந்த பண்ணினதுனால பிரம்மங்கிறது இருக்குன்னு நம்ம பிரம்மம் இல்லைன்னு இல்லை, பிரம்மம் ஒரு பதார்த்தம் இல்லை, அது ஆத்மஸ்வரூபமாக இருக்கு. ஆத்மா அஸ்தித்வேவ பிரம்மஸ்வரூபத்தது வாக்கியம். வர்ணாசிரம கர்மங்கள்லாம் இதெல்லாம் பண்ணி கடைசியில் பிரம்மஜானத்துக்கு தான் போகணும். போய் சேர வேண்டியது பிரம்மஜானத்துக்கு தான். பிரம்மஜானத்துக்கு சாதனமாகத்தான் வர்ணாசிரமாதி கர்மங்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப பிரம்மன்னு ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தன் நினைச்சானே, ஆனால் அதுக்கு சாதனத்துல அவன் பிரவர்த்திக்க மாட்டான் இல்லையா. சொர்க்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு சொன்னாங்க. சொர்க்கத்துக்காக எந்த காரியத்தினாலும் இருக்கணும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சப்த பூர்வஸ்த விஜானமயச்ச ஏக ஏவ சரீரே விஜானமயே பவஹ சாரீரஹ ஆத்மா போது ஏகா ஆனந்தமயா. அடுத்தது இப்ப ஆனந்தமய பரியாயம் நடந்து ஆனந்தமய விஷயத்தை பற்றி சொல்லுங்க. இந்த ஆனந்தமயத்தை பற்றி சொல்லும் போது இதுக்கு முன்னாடி விஜயானமயம்னு ஒண்ணு சொன்னாங்க.
அந்த விஞ்ஞானமயம்ங்கிறத சரீரமாக வச்சிருந்தோமானால் அந்த விஞ்ஞானமயத்துக்கு ஆனந்தமயம் ஆத்மாவாக இருந்தது. அது சரீரம், இது ஆத்மா. விஞ்ஞானமயம் சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக ஆனந்தமயம். சம்பிரதி நாஸ்தி ஆசங்கா நாஸ்தித்வே அபோத சர்வ விசேஷத்வாத்து பிரம்மணா நாஸ்தித்வம் ஆசங்கா இருக்கா. அதுக்கு மேல அந்த ஆனந்தமயத்தை பத்தி ஓனங்களே சொன்னது. ஆனா ஸ்லோகம் இருக்கு, அசன்னியோ சம்பவத்தி அதற்கு பிரம்மீதி வேலைக்கு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஆனந்தமயத்தை பத்தி சொல்லல, இது பிரம்மத்தை பத்தி, சுத்த பிரம்மத்தை பத்தி தான் சொல்றது. ஏன் அப்படி? பிரம்மம் இருக்கு இல்லை அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் எதுல வரலாம்னா அதாவது இருக்கு இல்லைங்கிற சந்தேகம் பிரம்மத்துக்கு வரலாம்னு சொல்லி ஆனந்தமயத்துக்கு வராது. பிரியமோதாதிகளோடு சேர்ந்து தன்னுடைய சொரூபத்தை எல்லாருமே இருக்குன்னு தெரியும். இந்த பிரீதி, விசேஷமான பிரீதி, அந்த காமனா லாபம், அந்த சொன்னார் மோதம் பிரமோதம், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வருது அவ்வளவாக அனுபவ விஷயமா இருக்கும். அப்படியானால் அந்த மோத பிரமோதாதிகளோடு சேர்ந்த ஒரு ஆனந்தமயமான ஆத்மஸ்வரூபத்தை எல்லாருமே இருக்கிறதாக தெரிஞ்சிருக்கார். அதனால அது இருக்கு இல்லைங்கிற விவாதத்துக்கு இடமே இல்லை. அதனால இந்த அகத்திரம் அகங்கேய சகோதரி அகத்திரமி அப்படிங்கிற மந்திரம் ஆனந்தமயத்தை பற்றி சொல்றாங்க. இதை பற்றி சொல்றது பிரம்ம புத்தம் பிரதிஷ்டானத்துல ஆனந்தமயத்துக்கு ஆதாரமான பிரம்மஸ்வரூபத்தை சொன்னாரு. அதை பற்றி தான் சொல்லுது. அதான் சொல்ற சம்பிரதி நாஸ்தி ஆசங்கா நாஸ்திக்கு ஆனந்தமய விஷயத்தில் இல்லைங்கிற சங்கைக்கு இடமே இல்லை. அபோத சர்வ விசேஷத்வாத்து பிரம்மணோ நாஸ்தித்வம் பிரத்யாசங்கா இருக்கா. பிரம்மஸ்வரூபமும் இல்லையேங்கிற சங்கரா. ஏன்னா பிரம்மஸ்வரூபத்துல எந்த ஒரு விசேஷமும் இல்லை, நிர்விசேஷமான நிர்விசேஷமான வஸ்து நம்ம லோகத்துல பார்த்து கிடையாது. அதனால அப்படி ஒரு வஸ்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஆசங்கை பார்க்கணும். சர்வ சாமானியாச்ச பிரம்மணா சர்வ சமத்துவாதி சமத்துவத்தில் இருக்க அதுவும் இல்லையா சமான ரெண்டு சத்தும் உடையாது. சர்வசமத்துவாச்சம் இருக்கும். சர்வசாமானியாச்ச பிரம்மணா யஸ்மாதீவம் அதஹ தஸ்மாத் அத்த அனந்தரம் யோகு சிஷ்யஸ்ய அனுஷ்டா ஆச்சாரியோக்தி மனு ஏகே பிரச்சனா. அதாவது பிரம்மஸ்வரூபத்துல தான் இந்த சண்டை வர முடியும். அதனால இந்த பிரம்மஸ்வரூப விஷயத்துல சில பிரச்சனைகள் கேள்விகள் இப்போ வருது. சிஷ்யனுக்கு கேள்வி, அதாவது ஆச்சாரியோக்திமான அனுப்பிரச்சனாக ஒரு பிரச்சனை. முதல்ல இந்த கேள்வி தான வந்துவிடல சிஷ்யனுக்கு. ஆச்சாரியன் இந்த மாதிரி உபதேசம் பண்ணினதுனால அதுக்கு மேல இந்த சந்தேகங்கள் தந்தது. ஆச்சாரியோக்திமான பிரச்சனா அனுப்பிரச்சனா என்ன பிரச்சனைகள் சிஷ்யன் கேட்கிற கேள்வி. அந்த கேள்வி எழும்புறதுக்கு, இந்த கேள்வி கிளம்புறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பீஜம் ஏதாவது சொல்லணும் இல்லையா? இந்த மாதிரி ஏன் சந்தேகம் வந்தது, இப்படிக்கா சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா சந்தேகத்துக்கு காரணத்தை முதல்ல சொல்ற. சாமானியம் பிரம்மா ஆகாசாதி காரணத்துவா விதுஷா அவிதுஷ. இங்க சமம் இருக்கா? சாமானியம்ங்கிறது தஸ்மா அவிதுஷோடு பிரம்ம பிராப்தி. அதாவது முதல் பிரச்சனை, வித்வான் அமுல் லோகம் கஷ்டம் இருக்கு. வித்வான் அவித்வான் ரெண்டு பேரை நம்ம பார்ப்போம். பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவன் தெரிஞ்சுக்காதவன். பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றாலும் சரி தெரிஞ்சுக்காட்டாலும் சரி, பிரம்மஸ்வரூபம் வித்வான் அவித்வான் ரெண்டு பேருக்கும் பொதுவாகவே இருக்கு. அப்ப வித்வான் பிரம்மஸ்வரூபத்தை அடையிறான்னு சொன்னால் அவித்வான் அடைவானா மாட்டானா? தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிறேங்கிற வித்தியாசம் இருந்தாலும் பிரம்மஸ்வரூபத்துல எந்த வித்தியாசமும் இல்லையே. அவித்வான் கூட பிரம்மஸ்வரூபம் தானே. அப்போ அவித்வானாக இருக்கிறவன் இந்த தேகத்தை விட்டு அடையிறது பிரம்மஸ்வரூபத்தை அடையிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? பிரம்மஸ்வரூபம் கச்சதி உதாசி அவித்வான் அமுல் லோகம். அமுல் லோகம்னா அந்த லோகம்னு அர்த்தமாகும். அந்த லோகம்னா இங்க பரமாத்மா பிரம்மஸ்வரூபம்னு வியாக்கியானம். அவித்வானாக இருக்கிறவன் இந்த லோகத்தை விட்டு பரலோகத்துக்கு போறானா போகலையா அப்படிங்கிற கேள்வி வச்சுக்கலாம். எல்லாரும் தான் போறாரு. அவித்வானாக இருக்கிறவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறானா இல்லையா? பரமாத்மானம் இதேத்திய கஷ்டன சனசப்தா அபியர்த்தே அவித்வானதி கச்சதி பிராப்னோதி இவா நிகழ்ச்சி.
வித்வானாக இருக்கிறவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைவானா கிம்பா நகச்சதி விஜயோகி பிரச்சனகான விஜயோகி பிரச்சன அனுப்பிரச்சனா அப்படி பகவத்னா. இதுல என்ன ஒரு சந்தேகம் உங்களுக்கு, இங்க அபாரகா அனுப்பிரச்சனாக அப்படின்னு ஆரம்பிச்சு அனுப்பிரச்சனாக பகுவச்சனம் இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் 3 பிரச்சனமாவும் இருக்கணும். ஆனா கேள்வியோ 2 தான் இருக்கு. உதாரணத்தான் அனுலோகம் பிரேத்த கஷ்டன கச்சதி அப்படின்னு அவித்வான் விஷயத்துல ஒரு பிரச்சனம், ஆஹோ வித்வான் அனுலோகம் பிரேத்த கஷ்டித் சமஸ்கிருதாஹு அப்படின்னு வித்வான் விஷயத்துல ஒரு பிரச்சனை. ஆக மொத்தமே 2 பிரச்சனை தான் இருக்கு. நான் ஆரம்பிக்கிறச்ச அனுப்பிரச்சனான பகுவச்சனம். இந்த பகுவச்சனத்தை எப்படி செயல்படுத்துறது அதுக்கு வரை சொல்ற. ஒவ்வொன்றும் 2 பிரச்சனை தான் வச்சுப்போம். அவித்வான் போகிறானா 1, போகவில்லையா 2. அதே மாதிரி வித்வான் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையறானா அடையலையா அப்படின்னு 4 பிடிச்சிட்டு அது சரியா போச்சு முதல்ல. அனுப்பிரச்சனா இது பகுவச்சனா. திதியோபி பிரச்சனா திரஷ்டவியா அனுப்பிரச்சனா இது பகுவச்சனா. வித்வாம்சம் பிரதி அன்யம் பிரச்சனை. இதே மாதிரி அவித்வத் விஷயத்திலே 2 பிரச்சனமோ அதே மாதிரி வித்வான் விஷயத்திலையும் திருப்பி 2 பிரச்சனை. அது என்ன பிரச்சனை, வித்வான் தீர்மானமா இருக்கேன்னு கேட்டா இல்லை. இப்ப அவித்வான் ஒரு சமயம் பிரம்மஸ்வரூபத்தை அடைய மாட்டான்னு இருந்தால் பிரச்சனமா தானே இருக்கு. அடையறானா அடையலையா சந்தேகமா இருந்துருக்கு. ஒரு சமயம் அவன் அடையலைன்னு சொன்னால் வித்வான் கூட அடையாம இருக்கலாமே அவனை பாக்குறீங்க. ஏன்னா பிரம்மங்கிறது வித்வான் அவித்வான் 2 பேருக்கும் பொதுவாக இருக்கு. அப்ப அவித்வான் அடைய முடியாதுன்னு சொன்னால் வித்வான் மாத்திரம் எப்படி அடைய முடியும்? இவன் கூட அடையாமல் போகலாமேன்னு சந்தேகம் வரலாம். यदि अविद्वान् सामान्यं कारणमपि ब्रह्म न गच्छति ततः विदुषोऽपि ब्रह्म अगमनम् आशंस्यते. विद्वान् கூட போகாம இருக்கலாம் போல இருக்கு. अतः तं प्रति प्रश्नः आहो विद्वान् विद्वान् ब्रह्मविदपि कश्चित् इदः प्रेत्य अमुं लोकं समश्नुते प्राप्नोति. समश्नुते ऊ इत्येवं स्थिते अयादेशे यलोपेति कृते अकारस्य स्मृतिः समश्नुता அது வியாக்கரணம். சமஸ்கிருதா ஊருக்கு கருதி வந்தது அப்படின்னு சமஸ்கிருதே ஏகாராந்தமான படம் இருக்கு. அதுக்கு மேல ஊங்கிறது வந்திருக்கு. சந்தியில சமஸ்கிருதா ஊ அப்படின்னு வருது. அதுக்கு மேல சுத்தத்தை சேர்த்திருக்கா சமஸ்கிருதா ஊ அப்படின்னு வந்திருக்கு. இது உகாரஞ்ச வக்ஷமானம் அதஸ்தாத் அபதிருஷ்ய சகாரஞ்ச பூர்வஸ்மாத் உதசப்தா வியாசஜ்ய आहो इत्येतस्मात् पूर्वम् उपशब्दं संयोज्य पृच्छ्यते उदाहो विद्वान् इति. இதுல ஒரு வேலை பண்ணல. ஊருக்கு தனியா நிற்கிறது. இந்த ஊவை உதான பூர்ணமாக்கி இந்த ஆகோல சேர்க்கணும். ஆகோ வித்யா நமோலோகம் பேசியான ஆகோன்னு படம் இருக்கு இல்லையா, இந்த ஆகோங்கிறத உதாஹோ அப்படின்னு பூர்த்தி பண்ணிக்கணும். எப்படி பண்றது, கடைசியில ஒரு ஊ இருக்கு. இந்த ஊவுல ஒரு தாவை சேர்த்துக்கணும். முதல் வாக்கியத்துல உதா வித்வான்னு உதான்னு சொல்லிருக்கு. அதுல இருந்து தாவை பிடிச்சி எழுத்துன்னு வந்து இந்த ஊவுல சேர்த்தோம்னா உதான்னு இதாகிடும். இந்த உதாவை ஆகோக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். சேர்த்தா உதாஹோ உதா ஆஹோ உதாஹோ இதெல்லாம் விகல்பத்தை சொல்றது. ஆகவா அப்படிங்கிற அர்த்தத்துல உதாஹோ. உதாஹோ வித்வான் வித்வானாக இருக்கிறவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையறானா அப்படி இல்லையா அப்படின்னு வேற 2 பிரச்சனை. வித்வான் சமஸ்னுதே அமும் லோகம் கிம்பா யதா அவித்வானேவ அவித்வான் ஏவம் இருக்கா யதா அவித்வான் ஏவம் வித்வான் சமஸ்னுதே இது அபரஹா. அதாவது இந்த 2வது பிரச்சனைக்குள்ள அபிப்பிராயத்தை சொல்றார். அவித்வான் எப்படி பிரம்மஸ்வரூபத்தை அடையிறது இல்லையோ அதே மாதிரி வித்வான் கூட அடையிறது இல்லைன்னு வரலாமோ உண்டோ அப்படின்னு சொல்றேன். இதுவரை 2 பிரச்சனத்தை 4 பிரச்சனமாக ஆக்கி அனுப்பிரச்சனாக பகுவச்சனம் சொன்னார்.